இதுக்கு என்ன பண்ணலாம்? சரி, நமக்கு பாதிப்புகள் வரக்கூடிய காலங்களில் சனி பகவானுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பொதுவாக வந்து சிவன் கோயிலுக்கு எண்ணெய் ஒரு டின் நல்லா வாங்கி கொடுக்கும். ஏன்னா எண்ணெய் வந்து டெய்லியும் போடுறதுக்கு யூஸ் ஆகும், விளக்கேற்றுறதுக்கு. நல்லெண்ணெய், எள்ளால் ஆனது எண்ணெய். அதனால் எண்ணெயை சிவன் கோயிலுக்கு தானம் வாங்கி கொடுக்கறது நல்லது. நல்லா கொஞ்சமாக இல்லாமல் 2.5 வருஷம் இல்லையா, ஒரு டின்னை வாங்கி கொடுங்க, நிறையா வாங்கி கொடுங்க. எண்ணெயை வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகளை, உடல் உபாதைகளை, வெளியில் இருக்கக்கூடிய தொடர்பில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீக்கும். அதனால் அது மாதிரி பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக சனி பகவானுக்குள்ள ஸ்லோகங்கள் எதை வேணாலும் சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு இதே வந்து 6வது வீட்டில் 5வது வீட்டுக்கு ராகுகேது வராரு. ராகுகேது வர்றதுனால ஒன்றும் பிரச்சனைகள் ஏற்படாது. உங்களுக்கு 11ஆம் வீட்டில் ராகு போகிறதுனால உங்களுக்கு அதெல்லாம் கூட நல்லா இருக்குது. ஆனால் பொதுவாக ஜென்ரலாக மேஷ ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எந்த விதமான பலன்களை கொடுக்கும்னா, நிச்சயமாக உங்களுக்கு சனி பகவான் 65% 100க்கு அப்படின்றது 65% நல்ல பலன்களே கொடுப்பார். அதனால் சனி பகவானை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி வணங்கிக்கோங்க. சனிக்கிழமை நவக்கிரகத்தை சுற்றி வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டாலே இந்த சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து மிக மிக நல்ல பலன்கள் அந்த பலன்கள் மாதிரி நல்ல பலன்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து எல்லோரும் சனி பகவானை வணங்கிக்கோங்க. இந்த சனி பெயர்ச்சி மேஷராசி அன்பர்களுக்கு மிக நல்ல பலன் கொடுக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.